பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड। கர்த்தருக்கு கோடாகோடியான ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும். परमेश्वर के कोटि कोटि धन्यवाद देते हैं। பாஸ்டர் குமாருக்காக ஸ்தோத்திரம். पास्टर कुमार के लिए हम धन्यवाद देते हैं। நல்ல ஒரு தேவ ஊழியத்தை செய்தபடினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर का अच्छा से सेवा करते हैं, इसलिए परमेश्वर का धन्यवाद देते हैं। என்னோடு வாயாக பல வருடமாக தேவன் கொடுத்த ஒரு மாபெரும் ஒரு தேவனுடைய பாத்திரம். बहुत वर्ष में मेरा मुख के समान परमेश्वर का सेवा करते हैं। हम दोनों मिलकर सेवा करते हैं, इसलिए परमेश्वर का हम धन्यवाद देते हैं। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर का धन्यवाद है। அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் प्रवृत्ति के काम 6 अध्याय இங்கே முதல் வசனத்திலிருந்து வாசிப்போம். அப்படின்னம்னா சீசர்களுடைய கூட்டம் பெருகினது. पहले वचन से हम देखेंगे तो शीलो इस ज़्यादा बढ़ते रहते हैं। சீசருடைய கூட்டங்கள் ஏராளமாக பெருக 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 ஊழியங்களும் பெருக ஆரம்பிக்கும். शीशों को संघों ऐसे बहुत बढ़ते रहते हैं, इसलिए सेवकाई भी बढ़ते हैं। இன்றைக்கு ரொம்ப அதிகமான தேவை சீசர்களுடைய கூட்டம் பெருக வேண்டும். आज के दिन में बहुत ऐसे मुख्य कार्य है, शीशों को संघ ऐसे ज़्यादा बढ़ते रखना। சீஷர்களுடைய பெருக்கமே ஊழியத்தின் பெருக்கம். शीशों को बहुत बढ़ते हैं, यही सेवकाई का बढ़ने का कार्य है। ஊழியத்திற்கு மிகுதியான தேவையானவர்கள் சீஷர்களே. सेवकाई के ज़्यादा मुख्य मूल शीशों है। இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நல்ல சீஷர்களே இன்றைக்கு தேவையானவர்கள். यीशु मसीह के पीछे चलने वाला शीशों बहुत मुख्य आज का दिन में मुख्य मूल होना चाहिए। மத்தேயு 28 அதிகாரத்தில் கூட பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய பிரதான கட்டளை இவ்வாறாக சொல்லப்படுகிறது. मत्ती 28 अध्याय वैसे कहता है। 18, 19, 20வது வசனத்தை வாசிக்கிற வேளையில் 18, 19, 20 वचन में வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. आकाश और पृथ्वी में बहुत ऐसे मेरा साथ अधिकार ज़्यादा है। ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. इसलिए आप जाकर बहुत लोगों ने परमेश्वर का शीशो बनाना। அதனால இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய விஷயம் பாருங்க, நீங்கள் புறப்பட்டு போங்க. यीशु मसीह ने कहा आप पहले जाओ, சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்க. सब जातियों मेरे लिए आप शीशो बनाओ। இந்த சீஷராக்கி அவர்களுக்கு பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து शीशो बनाने के बाद पिता पुत्र पवित्र आत्मा नाम से आप बपतिस्मा लेना है। நான் உங்களுக்கு கட்டளையிட்டு யாவையும் அவங்க கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் मैं आप பண்ணுங்க. ऐसे कैसे में आज्ञा दिया, ये आज्ञा आप मानने के लिए आप उपदेश करना। இது இயேசு கிறிஸ்துவனுடைய பிரதானமான கட்டளை. यीशु मसीह के ये प्रधान ये आज्ञा है। அதனால மிக முக்கியமான தேவை பார்க்கும் பொழுது இன்றைக்கு சீஷர்களுடைய கூட்டம் பெருக வேண்டும். आज का दिन में क्या होना चाहिए, ज़्यादा शीशों का संग ऐसे बढ़ना चाहिए। சீஷர்கள் பெருகும் பொழுதுதான் சகல நன்மைகளும் பெருக ஆரம்பிக்கும். शीशो ज़्यादा बढ़ेगा तो बहुत ऐसे बड़ाई कार्य हो सकते हैं। சீஷர்கள் பெருகும்போது ஊழியங்களில் செய்யக்கூடிய எல்லா நன்மைகளும் அங்கே பெருகும். शीशों लोग ऐसे बढ़ने के समय में सेवकाई में भी अच्छा बड़ाई कार्य हो सकते हैं। வெறுமனே விசுவாசிகளா சும்மா சபைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போகக்கூடியவர்களா இருக்கக்கூடாது. सिर्फ विश्वासी के समान कलिसिया आकर जाकर वैसे ना होना चाहिए। நிறைய பேர் சொல்றது, நாங்கள் சும்மா சர்ச் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு எங்களுக்கு நல்லா இருக்கணும்னு மட்டும் ஜெபம் பண்ணிட்டு போயிடுவாங்க. बहुत लोग कहते हैं मैं कलिसिया आ रहे हैं फिर जा रहे हैं बस। இன்னும் சிலர் வந்து கொஞ்சம் காணிக்கு மட்டும் கொடுத்துட்டு நிறுத்திடுவாங்க. कोई लोग ऐसे बोलते मैं परमेश्वर के लिए दान देते हैं इसलिए ये मुझे ऐसे बस हो जाए। அதல்ல, ये नहीं है। இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வர வேண்டும். यीशु मसीह के साथ पीछे पीछे आना चाहिए। இயேசு கிறிஸ்துவுடைய அழைப்பு அதுதான், என்னை यीशु பின்பற்றி வா. मसीह कैसे बुलाहट देते मेरे पीछे आओ। அவர் உயிரோடு இருக்கும் பொழுது பண்ணின பிரசங்கத்தில் ஒரு பிரதானமான விஷயம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைத்தார். कौन कौन दुख में है सब ऐसे मेरे साथ आओ बोल कर परमेश्वर ने बुलाहट दिया। இன்னும் அதற்கு மேலாக தன்னுடைய சீஷர்களை பார்த்து என்னை பின்பற்றி வா என்றார். शिष्य लोग के साथ ऐसे परमेश्वर ने कहा मैं मेरे पीछे आओ, Follow me. मेरे पीछे आओ। இதுதான் சீஷர்களுக்கான கட்டளை.
ये परमेश्वर यही आज्ञा दिया। அதனால சீஷர்களுடைய கூட்டம் மிக அவசியம். इसलिए शिष्यों का संग ऐसे ज्यादा मुख्य कार्य है। இங்கு சீஷருடைய கூட்டம் ஆதி திருச்சபையில அதிகமாய் பெருகினது. आदि कलिसिया में शिष्यों का संग ऐसे ज्यादा बढ़ते रखते हैं। இங்க பார்க்கும்போது ரெண்டு தரப்பட்ட ஜனங்கள் இருந்தார்கள். ये अध्याय में हम देखेंगे तो दो लोग ऐसे दो वैरायटी लोग था। ஒன்னு கிரேக்கரானவர்கள், एक ग्रीक लोग இன்னொன்னு எபிரேயர்கள். और दूसरे हिब्रू। சபை என்றால் பலதரப்பட்ட கூட்டங்கள் வருவார்கள். कलिसिया में ज्यादा अलग अलग लोग ऐसे आते हैं। இது அவசியமா தேவை. ஒவ்வொரு இனத்திற்கும் ஒவ்வொரு சபை வைக்க முடியாது. हर एक जाति का हर एक कलिसिया नहीं हो सकते हैं। இந்த கிரேக்கர்கள் அப்படின்னு சொன்னா அவங்க யார் அப்படின்னா, यूनानी लोग कौन है? இந்த கிரேக்கர்கள் பார்க்கும்போது இவர்களும் வந்து யூதர்களாகத்தான் இருந்தவங்க. ये लोग कौन है? ये पहले यूनानी लोग था। ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து யூத பாஷை பேச தெரியாது. ये ग्रीक लोग का ये यूनानी भाषा नहीं जान सकते। அவங்க வந்து பல தேசங்கள்ல சிதறடிக்கப்பட்டு இருந்தவர்கள். ये लोग ने बहुत देश में इधर उधर इतर बितर घूमने वाला था। அவங்க இஸ்ரவேல்ல மட்டும் இல்லாதபடிக்கு, அவங்க எருசலேம் மட்டும் இல்லாதபடிக்கு அவங்க பல தேசங்கள்ல அவங்க சிதறப்பட்டு இருந்தவர்கள். ये लोगों ने सिर्फ ऐसे यरूशलेम में ना है, सब देश में उसका रखता था। அவங்க பல விதத்துல ஒரு விதத்துல பிழைப்புக்காக போனவர்கள். वो काम करने के लिए इधर उधर उसका घूमता था। சில நேரங்கள்ல யுத்தம் வந்த பிறகு, அங்க இருக்க முடியாத சூழ்நிலை வந்த பிறகு போனவர்கள். कभी कभी ये युद्ध होने के समय उसका ये लोगों ने यहाँ नहीं रखता था, इधर उधर घूमेगा घूमने वाला था। மொத்தத்துல அவங்க எருசலேமை விட்டுட்டு பிரிஞ்சு வேற இடத்திற்கு போனாங்க. उसका यरूशलेम में ना था, बाहर में ज्यादा जगह पे उसका रखता था। உதாரணத்துக்கு அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம் அப்படின்னம்னா, उदाहरण प्रवृत्ति के काम 9वां अध्याय 2:9. प्रवृत्ति के काम 2रा अध्याय 9वां वचन। பார்த்தரும், पार्थर, மேதர், मेदर, எலாமீத்தர், हिरामितर, மெசொப்பொத்தாமியா, मेसोपोटामिया, யூதேயா, युदेया, கப்பதோகியா, कप्पदोकिया, பொந்து, पोंदु, ஆசியா, आसिया, பிரிகியா, फिरिगिया, பம்பிலியா, पंबलिया, எகிப்து, इजिप्ट, லீபியாவின் திசைகளில், लीबिया का रस्तक में, கிரேத்தர், क्रेतर, 11வது வசனம், அடுத்து அரபியர், अरब, இவங்க எல்லாருமா இப்படிப்பட்ட பல தேசங்கள்ல அன்னைக்கு யூதர்கள் சிதறடிக்கப்பட்டிருந்தாங்க. ये लोगों ने सब जगह पर इतर बितर उसका घूमता था। அவங்க வந்து யூதர்கள் தான். ये सब यूनानी है। ஆனா யூத பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து எபிரேய லாங்குவேஜ் பேச தெரியாது. ये यूनानी है, फिर उसका क्या इब्रू का भाषा नहीं जानता था। இப்படியாய் அவர்கள் சிதறடிக்கப்பட்டிருந்தவர்கள். वैसे उसका ये इतर बितर घूमता था। இவர்களை தான் அன்னைக்கு கிரேக்கர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது. ये लोग ने ग्रीक लोग बोलते हैं। இந்த கிரேக்க ராஜ்யத்தினுடைய சாம்ராஜ்யத்துக்கு கீழே அண்டர்ல இருந்தவங்க தான் எல்லாருமே அன்னைக்கு. ये लोग इसे ग्रीक राज्य का अंडर में ऐसे था। ஆயினும் பார்க்கும்போது இந்த லாங்குவேஜ் பேச தெரியாதவங்களை மட்டும், எபிரேய லாங்குவேஜ் பேச தெரியாதவங்களை மட்டுமே எல்லாருமே மொத்தமா காமனா கிரேக்கர்கள்னு அழைக்கப்பட்டது. हिब्रू भाषा नहीं जानते हैं ये लोग सब ऐसे ग्रीक लोग ऐसे बोलते हैं। இன்னொரு தரப்பு பார்க்கும்போது எபிரேயர்கள். और दूसरा लोगों ने हिब्रू भाषा बोलने वाला, அவங்க வந்து அங்க எருசலேம் பட்டணத்திலையும் அது பக்கத்துலயுமே குடியிருந்தவர்கள். ये हिब्रू लोगों ने यरूशलेम और आसपास रखने वाला था। இஸ்ரேல் தேசத்திலே குடியிருந்தவர்கள். ये इस्राएल लोग देश में रखने वाला था। இவங்க தான் அதிகமா இயேசு கிறிஸ்துவுக்கு ஆப்போசிட்டா எழும்பி வந்தவர்கள். ये लोगों ने यीशु मसीह का विरोध में काम किया था। ஒரு தரப்புல பட்ட பிறகு அதிகமா எல்லாருமே ரட்சிக்கப்பட ஆரம்பித்தார்கள். कुछ दिनों के बाद बहुत लोग विश्वास करके परमेश्वर ग्रहण किया। ஆனா பாத்தீங்கன்னா பெரிய ரட்சிப்பு உண்டாக ஆரம்பிச்சது. उसी समय बहुत ऐसे उदार ज्यादा हुआ था। அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு கூட்டம் பெருக ஆரம்பித்தது. कंट्रोल करने के लिए नहीं सकता था, इसलिए ज्यादा लोग परमेश्वर के साथ आया था। அதே நேரத்துல சில பிரச்சனைகளும் உண்டாக ஆரம்பித்தது. ये समय में ज्यादा प्रॉब्लम भी ज्यादा हुआ था।
கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் சரி, ஊழியத்திலும் சரி, பிரச்சனைகள், உபத்திரவங்கள், பாடுகள், கஷ்டம் என்பது ஏதோ எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு வந்துட்டு தான் இருக்கதான் செய்யும். मसीह का जीवन में ज़्यादा ऐसे प्रॉब्लम जरूर आ सकते हैं। சிலுவை இல்லாம சிங்காசனம் இல்ல. क्रूस ना तो सिंहासन नहीं हो सकते। எந்த ராஜா அரசாண்டாலும் சரி, எப்படிப்பட்ட அரசாங்கம் வந்தாலும் சரி, 100% நமக்கு சாதகமான சூழ்நிலைகள் எங்கும் எப்பவும் வரவே வராது. कौन राजा ऐसे राज्य करते हैं ये उसी के अनुसार ऐसे नहीं है। कभी भी परमेश्वर के जीवन में अच्छा बढ़ने के लिए काम होना चाहिए। நமக்கு சாதகமான ராஜாக்கள் வந்தாலும் சரி, அல்லது சாதகம் இல்லாதவர்கள் வந்தாலும் சரி, 100%மா மிக அதிகமா எல்லாமே பொருந்துற மாதிரியான ஒரு விஷயம் கிறிஸ்தவ வாழ்க்கையில அல்லது ஊழியத்துல வரும் அப்படின்னா என்னைக்குமே வராது. मसीह के जीवन में और ऐसे सेवकाई में 100% हम लोग के साथ ऐसे होगा बोलकर कुछ नहीं है। हमारा साथ भी आ सकते हैं और विरोध भी हो सकते हैं। பிரச்சனைகள், உபத்திரவங்கள், பாடுகள், கஷ்டங்கள் ஊழியத்துல உண்டுதான். प्रॉब्लम बहुत समय में सेवकाई में ज़्यादा आ सकते हैं। இதெல்லாம் மேற்கொண்டு வர வேண்டும். वो हम लोग ऐसे थोड़ा ऊपर जाने के लिए இது ஆதி कोशिश करना। ஆதி சபைக்கும் விதிவிலக்காக அமையல. पूर्ण हमारा कलिसिया में वैसे रूल्स नहीं होते। அங்கவும் பாத்தீங்க அப்படின்னம்னா ஒரு பிரச்சனை கிரியேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. यहाँ भी एक प्रॉब्लम आया। சீசர்கள் கூட்டம் பெருகுச்சுன்றீங்க, ஊழியம் பெருகுச்சுன்றீங்க, பிரச்சனையும் பெருகுச்சா அப்படின்னு கேக்குறீங்களா அப்படின்னா ஆமா, பிரச்சனையும் பெருகுச்சு. यहाँ ऐसे सीलों का लोग ऐसे बढ़ते रखता था, कलिसिया भी बढ़ते रखता था, विश्वासी लोग भी बढ़ते रखता था। उसी का समय प्रॉब्लम भी ज़्यादा होता था। அது போல தான் இந்த நாட்களிலும் கூட ஊழியத்திலும் சரி, வாழ்க்கையிலும் சரி சில போராட்டங்கள், உபத்திரவங்கள், பாடுகள், கஷ்டங்கள் வரலாம். आज का दिन में भी वैसे प्रॉब्लम आ सकते हैं। ஆனா ஒண்ணு, சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மோடு இருப்பதனால நாம் ஜெயிப்போம். एक कार्य है, परमेश्वर का सर्वशक्तिमान परमेश्वर हमारा साथ है, इसलिए हम विजय पा सकते हैं। இங்க பாருங்க, இங்க ஒரு பிரச்சனை சொன்னா, அந்த பிரச்சனை என்னன்னா விதவைகள் அதிகமாய் பெருகி வந்தாங்க. यहाँ ऐसे एक प्रॉब्लम आया था, क्या है, विधवा लोग ज्यादा बढ़ती थी। நம்ம ஊர்ல விதவன்கள்னு சொல்ல மாட்டோம்ல, விதவைகள் தான். விதவைகள் பெண்களுக்கு விதவை, ஆண்களுக்கு விதவன்களா? அதெல்லாம் வார்த்தை இல்லை. ஓகே, அதையும் சொல்லுங்க. ये हमारा देश में विधवा लोग के विधवा बोलते हैं और पत्नी छोड़ने वाला का कुछ नहीं नाम नहीं रखते हैं। விதவைகள் பார்க்கும்போது அதிகமான பெருக்கு வந்தது. यहाँ विधवा लोग ज्यादा बढ़ती थी। பாட்டிங்க சொல்லுங்க, பாட்டிங்க. ये विधवा बूढ़ी बूढ़ी वाला। அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஏன் அப்படிப்பட்ட பாட்டிங்க மட்டும் பெருகினாங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு காரணம் இருக்குது. क्यों यहाँ ऐसा बूढ़ी लोग ज्यादा हुआ थी? அன்னைக்கு பார்க்கும்போது எங்கெல்லாம் வெளியில இருந்து சிதறப்பட்டு போயிருந்த கிரேக்க பாஷை பேசக்கூடிய அத்தனை யூதர்களும் பார்க்கும்போது சாகும்போது சொந்த தேசத்துக்கு ஓடி வருவாங்க. यहाँ सितर बितर ऐसे घूमने वाला मरने के समय सब उसके घर में आकर मरने के तैयार होते हैं। இன்னைக்கும் கூட உத்தரப்பிரதேசத்துல ஒரு சில இடங்கள்ல சாகிறதுக்கு அங்கதான் போய் சாகணும்னு சொல்லிட்டு இன்னைக்கும் அநேகமான ஆட்கள் அங்க போறத பாக்குறோம். आज का दिन भी यूपी में बहुत लोगों ने मरने के समय उसका घर जाकर मर जाते हैं। அங்க போய் செத்தாதான் சொர்க்கம் போக முடியும் அப்படின்னு मेरा घर में मैं मर जाएगा तो मैं स्वर्ग जाएगा बोलकर एक मन उसका के हुआ था। இப்படி நம்ம ஊர்ல கூட அப்படி நினைக்கிறாங்க. हमारा देश में भी वैसे ध्यान योजना करते हैं। அங்க பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து இஸ்ரவேல் தேசத்துல பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள இருந்தது. இஸ்ரவேல் लोगों ने वैसे मन था, சீனாய் மலையில போய் மரிக்கணும். सीनाई पर्वत में मैं मर जाऊंगा। அந்த சீனாய் மலை சுத்தி இருக்கிற இடம் தான் எருசலேம். सीनाई ये पर्वत आसपास जगह ये यरूशलेम है। பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல पर्वत यरूशलेम के आसपास रखने के समा। இது சங்கீதக்காரர் அழகா சொல்றாரு. இது முதல் भजन संगीता वैसे कहता है 132 129 இது முதல் கர்த்தர் என்னென்றைக்கும் நம்மை சுற்றிலும் பாதுகாப்பார் என்று சொல்லுகிறார். आज से परमेश्वर का प्रशंसा हमारा आसपास रखते हैं। அதனால பாருங்க, இப்படியா எல்லாரும் மரிக்கும்படியாக தருவாயில, வயதான தருவாயில எல்லாருமா இங்க வந்துருவாங்க.
मरने के समय और बूढ़ा होने के समय सब लोग अ, उसका देश में आकर मर जाने के लिए तैयार होते हैं। இப்படி வரும்போது அதிகமான அந்த வயதான பெரியவர்கள் இறந்துருவாங்க. அந்த வயதான அம்மாமாருங்க அங்கேயே இருப்பாங்க. वैसे आकर ये बूढ़ा लोग मर जाते हैं, ये बूढ़े लोग रखते हैं, इसलिए ये लोगों ने कलिसिया में आकर बढ़ती रखती थी। அவங்கள கேர் பண்றதுக்கு அன்னைக்கு ஆட்கள் இல்லாம போயிடுச்சு. ये लोगों ने उसका के मदद करने के लिए कोई नहीं है। அவங்கள கேர் பண்றதுக்கு அன்னைக்கு சபை அன்னைக்கு வர ஆரம்பிச்சது. ये दिन से कलिसिया लोगों ने ये बूढ़ी लोग के मदद करने के लिए थोड़ा उसका काम करते थे। அந்த தருணத்துல தான் அங்க இருந்த வயதான பாட்டிங்க அதிகமா ரட்சிக்கப்பட ஆரம்பிச்சாங்க. उसी का दिन में उसी समय में बहुत बूढ़ी लोग उधार पाया। இப்ப பாத்தீங்கன்னா என்னாச்சுன்னா ஒரு கட்டத்துல இந்த மாதிரி வந்த பாட்டிமார்களுடைய கூட்டம் அதிகமா போச்சு. एक समय देखेंगे तो बहुत बूढ़ी लोग कलिसिया में ज्यादा बढ़ती रखती थी। இப்ப என்னாச்சு அப்படின்னா என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அங்க வந்த பாட்டிங்களை சபை சரியா கேர் பண்ணல அப்படின்றதான பிரச்சனை வந்துச்சு. क्या प्रॉब्लम आया, ये कलिसिया लोगों ने बूढ़ी लोग के कुछ ऐसे मदद करने के लिए नहीं सकते हैं, इसलिए ये काम अच्छा होना चाहिए बोलकर ये प्रॉब्लम आया। இப்போ பாத்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து பெரிய அளவுல கிரியேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ये प्रॉब्लम ज्यादा बढ़ते रखते था। ரெண்டாம் வசனத்துல படிச்சோம் அப்படின்னம்னா दूसरा वचन में ஆஹ், 6 अध्याय दूसरा இந்த वचन, விஷயம் 12 இருவராகி அப்போஸ்தலர்களுக்கு போச்சு. ये कार्य 12 शीशों के साथ ये प्रॉब्लम चला गया। அப்போ சீசர் கூட்டத்தை வரவழைக்கிறாங்க. ये शीशो लोग सब आया, அவங்க சொல்றாங்க நாங்க தேவ வசனத்தை போதிக்கணும். हम लोग परमेश्वर का वचन बोलने वाला है। எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் தான். हम लोग सेवकाई क्या है, परमेश्वर वचन प्रचार करने के काम। நாங்க பந்தி விசாரணை செய்வது எங்களுக்கு தகுதி அல்ல அப்படின்னு. खाना पीना देने के लिए काम हमारा काम नहीं है। அந்த காணப்பீனா பண்ணிட்டு இருக்கிறதுக்கான தருணம் எங்களுக்கான அதற்கான சூழ்நிலை இல்லை அப்படின்றாங்க. ये खाना पीना देने के लिए समय मेरा काम नहीं है। मेरा काम क्या है, परमेश्वर का वचन बोलने के काम। காணப்பீனா கொடுக்கறது ஒன்றும் தப்புன்ற மாதிரி சொல்லல. ये गलत नहीं है, எங்களுக்கு சமயம் இல்லை. मेरा समय नहीं हुआ। ஏன்னா அன்னைக்கு இயேசு கிறிஸ்து அவங்கள 3.5 வருஷம் அழகா பக்குவப்படுத்தி கொண்டு வந்து அவங்கள பயன்படுத்த வேண்டும் என்று திட்டம் வச்சிருந்தார். क्योंकि परमेश्वर ने 3.5 साल उसका के ट्रेनिंग देकर उसका अच्छा काम करने के लिए तैयार किया। அப்புறம் சொல்றாங்க 4ஆம் வசனத்துல நாங்க ஜெபம் பண்ணணும். चारवा पद में ऐसे कहा, मैं हम लोग प्रार्थना करने के काम है। தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்துல இடைவிடாமல் தரிச்சிருக்கணும். हम लोग ऐसे प्रचार करने के काम में रोज दिन काम करना। இந்த ரெண்டு விஷயம் தான் நம்ம வாழ்க்கையை கட்டி எழுப்பக்கூடியது. ये ஆமென். दो कार्य, प्रार्थना करना और प्रचार करना, ஆமென். பிரார்த்தனை காரணனா பிரச்சனை காரணா. दो कार्य हम लोग आगे बढ़ने के कार्य करते हैं। ஆமென். आमेन ஆமென். आमेन। ரெண்டு விஷயம் தான் ये ஜெபம். दो कार्य है, प्रार्थना और प्रचार करना। ஜெபம் பிரார்த்தனை காரணா. ஸ்தோத்திரம். ரெண்டு தான் நம்மை ஆசீர்வதிக்கிறது. ये दो कार्य हम लोग को आशीष देते हैं। ஜெபமும் प्रार्थना है, வசனத்தை போதிக்கிறதும். वचन प्रचार करना। வசனத்தை போதிக்கிறது அவங்க சொல்றாங்க நாங்க இடைவிடாம வசனத்தை போதிக்கணும். मैं ऐसे समय छोड़कर नहीं है, प्रतिदिन परमेश्वर के वचन प्रचार करने का काम हमारा काम बोलकर ये बताया। பவுல் அப்போஸ்தலனும் கூட தீமோத்தேயுக்கு சொல்லும்போது அதான் சொல்றாரு. पौलुस भी वैसे कहा, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் समय है तो और ना तो परमेश्वर का वचन बोलने के काम मेरा काम है। சமயம்லாம் எல்லா நேரம் வாய்க்குன்னுலாம் நினைக்க கூடாது. हर समय हो सकते हैं बोलकर नई योजना करना। ஒரு ஆட்சி வந்தா சமயம் வாய்க்குது, இன்னொரு ஆட்சி வரலன்னா வித்தியாசமா போகுது, एक நான் என்ன राज्य செய்யறதுன்னு आएगा तो நம்ம समय வேதனைப்படக்கூடாது. समय हो सकते हैं, दूसरा राज्य आएगा तो समय ना सकते हैं। कभी भी क्या आएगा और ना आएगा कोई बात नहीं, हमारा काम परमेश्वर का वचन बोलने के काम है। 2 தீமோத்தேயு 4:2 இப்படியா சொல்றாரு, சமயம் வாய்த்தாலும் दूसरा வாய்க்காவிட்டாலும். तीमुथियुस 2:4 में, दूसरा तीमुथियुस 2:4 में, 4 2ஆம் வசனம். சமயம் सारी ஆமா. दूसरा तीमुथियुस 4 That's for 2 में, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையா திருவசனத்தை பிரசங்கம் பண்ணுன்றார். समय है तो और ना तो कोई बात नहीं, आप प्रचार करो। சமயம் எல்லா நேரம்லாம் வாய்க்கலாம் வாய்க்காது. हर समय समय
हमारा साथ ना आ सकते हैं। இந்த வசனத்தை போதிக்கிற அந்த விஷயம் எல்லாமே உபத்திரவத்தின் மத்தியிலே மலர்ந்தது. वो सब वचन बोलने के कार्य सब कैसे होते हैं? उपद्रव का बीच में। இது எல்லாம் போராட்டங்கள் மத்தியிலே வளர்ந்து வந்தது. और ये थोड़ा गड़बड़ के बीच में सब ऐसे अच्छा से आ सकते हैं। உயிர் கழுத்து மேல கத்தி வச்சிருப்பான், அப்பயும் பேசுவான். उसका हथियार हमारा गाला में आ सकते हैं, उसी का समय भी प्रचार करते हैं। அவனுக்கு வியாதி இருக்கும், அந்த நேரத்துல அவன் பேசியிருப்பான். उसका के ज्यादा बीमारी है, बीमारी के बीच में भी वचन बोलते हैं। இப்படிப்பட்ட அர்ப்பணிப்புள்ள நல்ல தலைவர்களால வளர்ந்ததுதான் சபை. वैसे अर्पण के समय बहुत ऐसे प्रधान ज्यादा होते हैं, उसी का बीच में ये प्रधान का बीच में वो सेवकाई अच्छा बढ़ते हैं। பல கடினமான சூழ்நிலைகள் எல்லாம் கண்டு வளர்ந்ததுதாங்க बहुत சபை. कठिन के बीच में परमेश्वर के सेवा ज्यादा बढ़ते சும்மா லேசா வந்துடல, ஈஸியா வந்துடல. हैं। ये साधारण का रूप में नहीं आ सकते हैं। இப்போ நாங்க பேசுற மாதிரி வீடியோக்கு முன்னாடி மட்டும் பேசிட்டு மட்டும் வந்ததெல்லாம் இல்ல. हम लोग ऐसे ये वीडियो के आ, आगे बैठ कर हम बात करते हैं, ऐसे नहीं होते। பல அரசாங்கத்தை பார்த்தது, बहुत ऐसे राज्य देखते थे, பல சாம்ராஜ்யத்தை பார்த்தது, बहुत राज्य बड़े बड़े राज्य देखते थे, பல தடை பண்ணப்பட்ட சாம்ராஜ்யத்தை எல்லாம் பார்த்தது. बहुत ऐसे रुकावट देने वाला राजा भी दे सकते थे। இதன் மத்தியில தான் கர்த்தருடைய வார்த்தை उसी के बीच போதிக்கப்பட்டது. में परमेश्वर का वचन प्रचार किया था। அதனால கர்த்தருடைய வார்த்தை போதிக்கிறதுக்கெல்லாம் நம்ம தடைப்படக்கூடாது. परमेश्वर का वचन बोलने के लिए हम शर्म ना सकते हैं। கர்த்தருடைய வார்த்தையை சொல்றதுக்கு நின்றக்கூடாது, பயந்துடக்கூடாது. हम लोग परमेश्वर का वचन बोलने के लिए रुकावट ना देना। கர்த்தருடைய வார்த்தை என்னைக்குமே ஸ்டாப் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. परमेश्वर का वचन हम रुकावट देने के लिए नहीं हो सकते हैं। அது சொல்லிக்கிட்டே இருக்கணும். हम प्रतिदिन बोलना चाहिए, அது துணித்து கொண்டே இருக்க வேண்டும். हर दिन उसका प्रचार करना அது चाहिए। என்றைக்கும் அது நான் ஸ்டாப். हर दिन हम रुकावट ना दे सकते, அது என்றைக்குமே பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். प्रतिदिन बात करना है। இப்படியாகத்தான் அவங்க சொல்றாங்க, நாங்க கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிற ஊழியத்துல இடைவிடாம நாங்க தரிச்சிருப்போம். इसलिए ये प्रवृत्ति के काम में ऐसे लिखा हुआ था, शिष्य लोग ने बोला मैं प्रतिदिन परमेश्वर का वचन बोलना चाहिए, நாங்க ஜெபம் பண்ணணும். हर दिन प्रार्थना करना चाहिए। ஜெபம் அதுக்கு மேல. वो प्रार्थना करना और ज्यादा प्रार्थना करना, இன்னைக்கு இரவெல்லாம் விழித்திருந்து ஜெபிக்கணும். रात पूरा हम प्रार्थना करना है, உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். उपवास कर हम प्रार्थना करना है, இன்னைக்கு தனிமையில இருந்து ஜெபிக்கணும். अलग बैठकर हम प्रार्थना करना है, இன்னைக்கு ஜெபத்துல அதிகப்படியா தரிச்சிருக்கணும். ज्यादा प्रार्थना में बैठना चाहिए। ஜெபமே ஜெயத்தை கொண்டு வரும். प्रार्थना हम लोग को विजय दे सकते हैं, ஜெபம் தான் ஆசீர்வாதமான மாற்றங்களை கொண்டு வந்து விடும். प्रार्थना आशीष दे सकते हैं। அதனால ஜெபம் ரொம்ப அவசியம். प्रार्थना बहुत बहुत मुख्य मूल हमारा सेवकाई में। ஜெபிக்கிற தேவதாசர்கள் இன்றைக்கு அதிகமா தேவை. आज का दिन में प्रार्थना करने वाला लोगों ने ज्यादा होना चाहिए। இந்த ஜெபிக்கிற தாசர்களை வைத்துதான் பெரிய காரியங்களை செய்யப்பட முடியும். परमेश्वर को प्रार्थना करना दास लोग ज्यादा होना चाहिए, அதனால ஜெபம் ரொம்ப அவசியம். इसलिए प्रार्थना ज्यादा चाहिए। அன்னைக்கு இருந்த அப்போஸ்தலர்கள் அதை தான் சொன்னாங்க. पहले ये प्रवृत्ति का लोग ने वैसे कहा, நாங்களோ ஜெபம் பண்ணணும், हम लोग प्रार्थना करना, தேவ வசனத்தை இடைவிடாமல் போதிக்கணும். परमेश्वर का वचन ज्यादा बोलना, இதுதான் நாங்க இடைவிடாமல் தரிச்சிருப்போம். यही हमारा काम बोलकर அதனால उसका நாங்க बताया। பந்தி விசாரணை பாட்டிங்களை எங்களால பாக்குறதுக்கு சமயம் இல்ல. इसीलिए बूढ़ी लोग देखने के लिए मुझे समय नहीं होगा। ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के धन्यवाद। இந்த வேலை, இந்த ஊழியம் எங்களுக்கு இடைவிடாமல் கொடுத்த ஊழியம். ये परमेश्वर ने हमारा हाथ में यही काम दिया था। இன்னைக்கு இருக்கக்கூடிய அப்போஸ்தலர்கள் இப்படியாகத்தான் செயல்படணும். आज का दिन में ये प्रवृत्ति और लोगों ने वैसे काम करना चाहिए। அப்போஸ்தலர்கள்னா அப்போஸ்தலர்கள் மட்டுமல்ல, அவ்வளவு ये பேருக்கு மிக प्रवृत्तियों முக்கியமான விஷயம். प्रवृत्ति एक ही नहीं है, हम लोग भी वैसे काम करना। இப்படியாக இன்னைக்கு செயல்படும் போது சபைகள் வளர ஆரம்பிக்கும். वैसे हम काम करेंगे तो कलिसिया भी ज्यादा बढ़ेगा। இந்த ரெண்டு வேலைக்கு பதிலா எல்லா வேலையும் செய்யறாங்க. आज का दिन में क्या होते हैं, ये दो काम छोड़कर बाकी सब काम करते हैं। இது ரெண்டு வேலை தான் மிக முக்கியமான வேலை. बहुत मुख्य कार्य ये दो काम है। இந்த ரெண்டு வேலையை விட்டுட்டு ये दो काम छोड़कर மீதி இருக்கிற அவ்வளவு வேலையுமே செய்யறாங்க. सब कार्य आज काम करते रहते हैं। இது தவறு. ये गलत है। மிக முக்கியமான விஷயம் இதுதான். ये बहुत मुख्य मूल क्या है, प्रार्थना और वचन बोलना। நம்ம விட்டு எடுபடாத நல்ல பங்கா இதுதான் இருக்க வேண்டும். ये हम लोग को छोड़कर ये अच्छा
फल मिलने के लिए काम करना। இதுல பார்க்கும்போது அதன் பிறகு அவர்களே ஒரு ஆலோசனை சொல்லுகிறார்கள். उसका एक से मिलकर बैठकर एक आलोचना दिया। ஆதலால் சகோதரரே, इसलिए भाइयों, பந்தி விசாரணை செய்யறதுக்கு எங்களுக்கு சூழ்நிலை இல்ல. वो काम ये खाना पीना देने के काम हमारा काम नहीं है। 3ஆம் வசனத்துல சொல்றாங்க, तीसरा वचन में பிரதர்ஸ் हम्म, பரிசுத்தாவியும் पवित्र आत्मा, ஞானமும் நிறைஞ்சு ज्ञान होने वाला, நல்ல சாட்சி பெற்றிருக்கிற अच्छा गवाही होने वाला 7 பேரை 7 लोग உங்கள நீங்க தெரிஞ்சுங்க. आप ऐसे मिलकर सुनाना चाहिए। அவங்கள இந்த வேலைக்காக ये ஏற்படுத்தலாம். 7 लोग ने ये काम के लिए हम अपॉइंटमेंट करेंगे। இந்த வேலை வந்து நாங்களே செயல்படுத்துறோம்னு சொல்லல. हम लोग काम करेंगे ऐसे नहीं बोला। அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க பாருங்க. ये 7 लोग के काम दिया। அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நீங்களே செலக்ட் பண்ணுங்கன்றாங்க. आप ऐसे ये 7 लोग ज्ञानी लोग और पवित्र आत्मा भरपूरी होने वाला और अच्छा गवाही जीने वाला, ये 7 लोग होना चाहिए। ये 7 लोग आप सुनाना। அப்படியா நீங்களே ஒரு 7 நபர்களை தெரிஞ்சுக்கங்க. आप लोग ऐसे सुनाओ। அவங்கள இந்த வேலைக்காக ये ஏற்படுத்தலாம். काम के लिए आप निर्णय करो। அவங்க இந்த வேலையை வந்து செய்யட்டும் ये काम उसका करना है, அப்படின்னு சொல்றாங்க. वैसे कहा। பாருங்க, என்ன ஊழியம் செய்யறதுக்கு? क्या सेवा करने के लिए? அந்த பாட்டிங்களை கவனிச்சுக்கிறதுக்கு. ये बूढ़ी लोग देखने के लिए। தகுதி 3 தகுதி சொல்றாங்க. 3 कार्य ऐसे कहा। ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के धन्यवाद है। பாருங்க, இன்னைக்கு அவங்கள வந்து போதக ஊழியம் செய்யறதுக்காக அழைக்கல. ये 7 लोग ने प्रचार करने के लिए नहीं बुलाया, சர்ச் மினிஸ்ட்ரி செய்யறதுக்காக அழைக்கல. कलीसिया काम करने के लिए नहीं है। அவங்களுக்கு பாருங்க, ஜெப ஊழியம் செய்யறதுக்காக அவங்களை அழைக்கல. प्रार्थना सेवकाई में नहीं बुलाकर दिया। கான்ஃபரன்ஸ் நடத்துறதுக்காக இந்த தகுதி எல்லாம் बड़े बड़े இருக்குன்னு कॉन्फ्रेंस करने के लिए नहीं बुलाकर दिया। இதுக்கெல்லாம் அந்த தகுதி பார்க்கல. ये कार्य नहीं दिखाया। சாதாரணமான ஒரு சின்ன வேலையை செய்யறதுக்கு साधारण छोटा कार्य करने के लिए இந்த 3 தகுதி இருக்கிறவங்கள செலக்ட் பண்ணுங்கன்றாங்க. 3 कार्य होने के लिए सेलेक्ट करना। ஸ்தோத்திரம். परमेश्वर का धन्यवाद। பாட்டிங்களுக்கு வேலை செய்யணும்னா என்ன வேலை செய்யணும்? ये बूढ़ी लोग के काम करने के लिए क्या काम करना? பாட்டிங்களுக்கு கை கால் வலி எடுத்துக்கும். बूढ़ी लोग के बहुत ऐसे दर्द होगा, வியாதி வந்துடும். बहुत ऐसे बीमारी आएगा। சில நேரங்கள்ல அவங்களால ஒரு யூரின் டாய்லெட் கூட போக முடியாது. कभी कभी उसका यूरिन टॉयलेट जाने के लिए भी नहीं मुश्किल होगा। அதெல்லாமே எடுத்து வெளியே போடுறதுக்கு எடுத்து போடணும். सब ऐसे दूर करने के लिए यही काम करना। அவங்களுக்கு பாவம் காது கேட்காது. कभी कभी ऐसे उसका कान भी कम हो सकते हैं, கண்ணு தெரியாது, वो आंख भी नहीं सकते हैं, சரியா देखने के लिए தூக்கம் नहीं வராது. सकते हैं। कभी कभी उसका नींद भी नहीं आएगा। இப்படிப்பட்ட பாட்டிங்களை கவனிச்சுக்கணும். वैसे बूढ़ी लोग देखने के लिए ये 3 गुण चाहिए। இந்த பணிவிட வேலை செய்வதற்கு ये धार्मिकता यही काम करने के लिए என்னென்ன வேணுமா? பரிசுத்தாவி பெற்றுக்கணும், पवित्र आत्मा होना चाहिए, ஞானம் நிறைஞ்சிருக்கணும், குறைவா இல்ல बहुत ऐसे நிறைஞ்சிருக்கணும், ज्ञानी होना चाहिए, நல்ல சாட்சி பெற்றுக்கணும். अच्छा से गवाही जीवन होना चाहिए। அப்படின்ற தகுதி பாருங்கன்றாங்க. ये गुण, பாருங்க, ये काम करने के लिए ये गुण होना चाहिए। பெரிய பெரிய ஊழியம் செய்யறதுக்கு வேண்டிய தகுதியை இந்த சின்ன வேலைக்கு கூட அவங்க बड़े நியமிக்கிறாங்க. बड़े सेवकाई करने के लिए ये गुण होना चाहिए। ये छोड़कर ये छोटा कार्य करने के लिए ये बड़ा गुण होना चाहिए। அப்ப வசனத்தை போதிக்கிறவங்களுக்கு எவ்வளவு தகுதி வேணும்? यही काम के इतना गुण होने से वचन बोलने के लिए कितना गुण होना चाहिए, ஜெப ஊழியம் செய்யறதுக்கு எவ்வளவு தகுதி வேணும்? प्रार्थना करने के लिए कितना गुण होना चाहिए, பெரிய பெரிய ஊழியம் செய்யறதுக்கு எவ்வளவு बड़े தகுதி बड़े வேணும்? सेवकाई करने के लिए कितना चाहिए, பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துறதுக்கு எவ்வளவு தகுதி வேணும்? पास्टर कॉन्फ्रेंस करने के लिए कितना हम लोग अच्छा गुण होना चाहिए, விசுவாசிங்களுக்கு போதிக்கிறதுக்கு எவ்வளவு தகுதி வேணும்? विश्वासी लोग के परमेश्वर का वचन बोलने के लिए कितना ज्ञान चाहिए, சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு எவ்வளவு தகுதி வேணும்? सुसमाचार प्रचार करने के लिए कितना हम लोग के ये गुण होना चाहिए, ஆத்மாக்களை ஆதாயம் பண்றதுக்கு எவ்வளவு தகுதி வேணும்? आत्मा जीतने के लिए कितना गुण होना चाहिए। இது எல்லா தகுதியும் தேவை. ये सब गुण ये परमेश्वर का सेवा करने के लिए होना चाहिए। ஒரு சின்ன ஊழியத்துக்கு இவ்வளவு தகுதி. छोटा सेवा करने के लिए इतना गुण होने से हम लोग कैसे कितना बड़ा कार्य करते हैं। ये बड़ा कार्य करने के लिए
कितना अच्छा गुण होना चाहिए। இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல அந்த தகுதிகள்லாம் இன்னைக்கு இழந்து போயிட்டாங்க. बहुत समय में परमेश्वर के दास ये गुण छोड़ते हैं। டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆயிப்போச்சு. ये परमेश्वर का साथ रखने के लिए ये सब छोड़ते हैं। இதெல்லாம் இழந்து போய் நிறைய பேர் விபச்சாரத்துக்கும் வேசித்தனத்துக்கும் அடிமையாயிட்டாங்க. बहुत लोगों ने परमेश्वर के दास लोगों ने व्यभिचार और गड़बड़ी करने के लिए जा सकते हैं। பணத்துக்கு அடிமையாயிட்டான். बहुत लोगों ने पैसा के गुलाम काम करते हैं। 10 ரூபா பணத்துக்கு போய் பேசுறான். 10 रुपया के लिए झूठ बोलते हैं। போதைக்கு அடிமையாயிட்டான். बहुत पासवान लोग अभी पीते हैं। இப்படி எத்தனை துன்மார்க்கமான விஷயங்களுக்கு அடிமையாயிட்டாங்க. कितना ये गड़बड़ का कार्य में अभी गुलाम का काम करते हैं। அதனால தான் யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல சொல்லும் பொழுது इसलिए याकूब का किताब 3 अध्याय पहले वचन कहते हैं, நம்மில் அநேகர் போதகர் ஆகாது இருப்பீர்களாக. हम लोग ज्यादा लोग पासवान ना आना चाहिए। அப்படின்றார். என் சகோதரரே அதிக ஆக்கினை அடையோம் என்று அறிந்து அநேகர் போதகர் ஆகாது இருப்பீர்களாகன்றார். इसलिए भाइयों बहुत लोगों ने आप ऐसे पासवान ना होना। அப்படின்னா அந்த போதகர்களுக்கு எவ்வளவு தகுதி இன்னைக்கு தேவைப்படுது பாருங்க. पासवान का कितना हिम्मत होना चाहिए। தகுதியின் உடனே படிப்பு சொல்லல. ये पढ़ने का कार्य नहीं है। நீங்க எவ்வளவு பெரிய ட்ரெஸ் அழகா आप ட்ரெஸ் अच्छा போடணும்னு ये சொல்லல. ड्रेस पहनते हैं यही नहीं है। ஐஸ்வர்யவான்களா இருக்கணும், நிறைய பணம் வச்சிருக்கணும்னு சொல்லல. धनवान नहीं है। பெரிய கார் வச்சிருக்கணும்னு சொல்லல. बड़ा कार रखते हैं ये नहीं है। பெரிய பெரிய அளவுல நீங்க முன்னேறி இருக்கணும்னு சொல்லல. ये बड़े बड़े कार्य में आप अच्छा बढ़ते हैं ये नहीं है। நல்ல பர்சனாலிட்டி பயங்கரமா நல்லா அழகா अच्छा இருக்கணும்னு சொல்லல. पर्सनालिटी होते हैं ये भी नहीं है। அதெல்லாம் சொல்லல. ये नहीं होते। இன்னைக்கு வித்தியாசமான புரிந்து கொள்ளுதல் போயிருச்சு. आज का दिन में व्यत्यास कर उसका ऐसे योजना करते हैं। இது தவறு. ये गलत है। தேவன் அதை விரும்பல. परमेश्वर का इच्छा यही नहीं है। தேவனுக்காய் பெரிய காரியம் हम செய்வதற்கு लोग परमेश्वर के लिए बड़ा कार्य करने के लिए बड़ा कर दिया। பரிசுத்த ஆவியில நிரம்பி இருக்கணும். और प्रतिदिन पवित्र आत्मा में भरपूरी होना चाहिए। உலக ஞானம் அல்ல, தேவ ஞானத்தினால் நிரம்பி இருக்கணும். ये दुनिया के ज्ञान नहीं है, परमेश्वर के ज्ञान होना चाहिए। நல்ல சாட்சி பெற்றிருக்கணும். अच्छा से गवाही जीवन जीना चाहिए। அதனால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை தேவ சமூகத்துல அறிக்கை செஞ்சு इसलिए प्रियो आप ऐसा अपना गलत क्या है परमेश्वर का समूह आप ऐसा समर्पण करना। இந்த வேலைகளை செய்வதற்கு நம் தகுதி உள்ளவர்களாய் மாற வேண்டும். परमेश्वर के काम में आप अच्छा होने के लिए आप ऐसे हिम्मत का कार्य में आप जीना चाहिए। தகுதி உள்ளவர்களாய் இருந்து தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். आप परमेश्वर का सिद्ध करने के लिए आप समर्पण करना। தேவனே என்னை தகுதிப்படுத்தும் என்று கெஞ்ச வேண்டும். प्रतिदिन परमेश्वर मुझे ऐसे ये काम करने के लिए तैयार करना बोलकर आप प्रार्थना करो। நீ பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லி நம்மள தள்ளிடக்கூடாது. आप ऐसे ये कुछ नहीं सकते, अपना के ऊपर ऐसे कुछ नहीं सकते बोलकर परमेश्वर हम लोग ऐसे दूर करने के लिए ना होना चाहिए। எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி தேவ परमेश्वर के சமூகத்துல साथ प्रभु मुझे मदद कर, என்னை தகுதியாக்கும். मुझे ऐसे प्रभु मदद कर। எவ்வளவு வேணா நான் பாத்திரவன் அல்ல, उसके ऐसे प्रभु में कुछ नहीं है। என்னை தகுதியாக்கும் प्रभु मुझे ऐसे तैयार कर என்று கெஞ்சி परमेश्वर के साथ आप मांगना चाहिए। தகுதி உள்ளவர்களாய் மாறுவோம். हम ऐसे परमेश्वर के साथ अच्छा से आगे बढ़कर हम परमेश्वर के सेवा करना है। இதனுடைய அடுத்த தொடர்ச்சி இதனை தொடர்ந்து பார்ப்போம். फिर கர்த்தர் நம்மை हम ஆசீர்வதிப்பாராக. फिर हम ஆமென். दूसरा भाग में हम देखेंगे। ஸ்தோத்திரம். परमेश्वर के धन्यवाद है।